நடந்து போய்க்கிட்டே இருக்கேன். நடந்து போய்க்கிட்டே இருக்கேன். திடீர்னு யாரோ, "ஹலோ, ஹவ் ஆர் யூ?" அப்படின்னு சொன்னாங்க. யார் அது? நமக்கே தெரியாம நம்மை பார்த்து ஹலோ, ஹவ் ஆர் யூன்னு சொல்றது. அப்படின்னு திரும்பி பார்த்தா, ஆமா எங்க நடந்து போயிட்டுருக்கீங்க? எதுக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க? யாருக்கு தெரியும்? பாட்டுக்கு போயிட்டுருக்கு. திரும்பி பார்க்குறேன், ஒரு அழகான கிளி. நல்ல கலர் கலரா இருக்கு. சிவப்பு, பச்சை, நீலம், வெள்ளை. கண்ணு மட்டும் அப்படியே மஞ்சள் கலரு, கருப்பு கலரு. அவ்வளோ அழகா இருக்கு. அழகான கிளி. இல்ல அவ்வளோ பெருசு. என்ன ஒண்ணுன்னா, அந்த கால கட்டி வச்சிருக்காங்க. ஓ! இவங்க தான் ஹலோ, ஹவ் ஆர் யூன்னாங்களா? எப்படி அந்த கிளி பேசுது? ட்ரெய்னிங் பண்ணுவாங்களோ? சில பேரு ஸ்கூல் படிக்கிற காலத்துலலாம் சொல்லுவாங்க, கிளிய வந்து அந்த நாக்க என்னமோ பண்ணிருவாய்ங்களாம். அந்த பேசும். அத நாங்க சொல்ல விருப்பம் இல்ல. நாக்க என்னமோ பண்ணிருவாய்ங்களாம். அப்படிதான் கிளி கிளி பேச ஆரம்பிக்குமாம். அப்படின்னு சொல்றாய்ங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. இருக்கலாம். உண்மையா இருக்கலாம். அவ்ளோ உயரத்துல பறக்க வேண்டிய கிளி கட்டி வச்சிருக்காங்க. அதே இடத்துல நெறைய புறாவும் இருக்கு. சாப்பாடுலாம் போடுறாங்க. குருவி சாப்பாடு. அரிசி, அப்புறம் இந்த அ கிரெயின்ஸு, இந்த கச்சாலாம் போடுறாங்க. புறாலாம் சாப்பிடுது. அந்த புறா சுதந்திரமா இருக்கு. ஆனா, அந்த கிளிய கட்டி வச்சிருக்காங்க. என்ன நியாயங்க இது? அநியாயமா இல்ல? அந்த புறாலாம் சுதந்திரமா சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டு எங்க போணுமோ வந்துகிட்டு இருக்கு. அந்த பக்கத்து காக்கைகள். எல்லாம் கூடி வாழுமாங்க காக்கைகள்லாம். மனுஷனுக்கு மட்டும் தான் கெட்ட பழக்கம் இருக்காம். காக்கைகள்லாம் கூடி வாழுமா. காக்கைலாம் நல்லா சந்தோஷமா, சுதந்திரமா இருக்கு. அத ஏன் கட்டி வைக்கல? அது ஏன் ஒரு சில பறவைகள கட்டி வைக்கிறாங்க. ஒரு சில பறவைகள சுதந்திரமா விட்டுர்றாங்க. அதுலயும் அவ்ளோ ஒரு பிரிவினை. இவங்கள கட்டி வைப்போம், இவங்கள சுதந்திரமா விட்டுருவோம். இவங்களுக்கு சாப்பாடு போடுவோம், இவங்கள சாப்பிடுவோம். சில குருவிங்கள சில உணவகங்கள்ல சாப்பாடா சாப்பிடுறாங்க. ஒரு சில வீட்ல நெறையா அவங்க ஃபேமிலியோட நெறைய குடும்பங்கள்லாம் நான் பல வீட்ல பார்த்துருக்கேன். குடும்பங்களோட நெறையா பூனைகள், நாய்கள்லாம் வளரும். சில வீட்ல கோழிலாம் வளர்ப்பாங்க. சில வீட்ல அ முயலு இதெல்லாம் வளர்ப்பாங்க. ஓகே. நல்ல விஷயம் தான். நம்ம வீட்லயும் பிராணிகள்லாம் வளர்க்குறாங்க. நல்ல விஷயம் தான். குடும்பத்தோட வச்சு பார்க்குறாங்க. அவங்க சாப்பிடும்போது சாப்பாடு குடுக்குறாங்க. ஆனா அது பிராணிகள் சுதந்திரமா இருக்கும்போது, காட்டுக்குள்ள எவ்வளவோ பிராணிகள் இருக்கு. சும்மா அந்த பக்கம் தாமான் பக்கம் போனீங்கன்னா, அங்கேயும் நெறைய குருவிங்க, பூனைங்க, நாய்ங்க, கோழி, சிட்டுக்குருவி, மைனா, அப்புறம் உடும்பு, நெறைய பிராணிகள்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு, அவங்க பாட்டுக்கு அவங்க சாப்பாடு தேடிக்கிட்டு. ஒரு விஷயம் நல்லா உத்து அப்படியே குறுகுறுன்னு பார்த்தேன். பார்க்கும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. குறுகுறுன்னு பார்க்கும்போது. என்ன அவரு குறுகுறுன்னு பார்க்குறாரு? அது சரி, நம்மள பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருப்பாரு. அப்படின்னு சொன்ன மாரி இருந்துச்சு அந்த குருவிகள்லாம். அ ஹலோ ஹவ் ஆர் யூன்னு சொல்ற அந்த கிளி. என்ன குறுகுறுன்னு பார்க்குறாரு? அது சரி, நம்மள பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருப்பார். அப்படின்னு சொன்ன மாரி இருந்துச்சு. இருக்கலாம். ஸோ, குறுகுறுன்னு பார்த்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த காட்டுக்குள்ள வளர்ற பிராணிகள், இந்த தோட்டங்கப்புறம் அந்த வளர்ற பிராணிகள்லாம் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாம வளர்றாங்க. அதாவது அவங்க ஆரோக்கியத்துல, அந்த பிராணிகள் ஆரோக்கியத்துல, ஆனா இந்த வீட்ல வளர்ற பிராணிகளுக்கு தான் ரொம்ப ஆரோக்கிய பிரச்சனை வருது. ஒரு சில வீட்ல நாய்ங்க வளர்ப்பாங்க. நாய்க்குட்டிங்க, அழகழகான நாய்ங்க, ஹைபிரிட் நாய்ங்க, இம்போர்ட் பண்ண நாய்ங்க, பஞ்சு நாய்ங்க, அப்புறம் அல்சேஷன், ரோட்வெயிலு, ஆ என்னென்னமோ நாயெல்லாம் வளர்ப்பாங்க. பல விதமான ப்ரீட்ல உள்ள நாய்ங்க. பல விதமான
பல விதமான ஜாதி நாய்ங்கன்னு கூட சொல்லலாம். நாய்ங்களுக்கு எது ஜாதி, அதே ஜாதியில சேர்க்குறீங்க. நாய்ங்களுக்கும் ஜாதியே கிடையாது. ஆனா நாளாவ இந்த வீட்ல வளர்ற பிராணிகள பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல ரொம்ப பிரச்சனைகள் வருது. அந்த பிராணிகளோட உடம்புல மனுஷனுக்கு வர பிரச்சனைகள்லாம் பிராணிகளுக்கு வருது. தோல் வியாதி வருது பிராணிகளுக்கு. அதாவது ரொம்ப முக்கியமா எஸ்பெஷலி இந்த வீட்ல வளர்ற பிராணிகள். அவங்களுக்குலாம் தோல் வியாதி வருது. அதான் எப்படி வளருதுன்னு எனக்கும் தெரியல. சில பேர் சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். நாய்க்கு கேன்சரு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு. என்னங்க, நாய்க்கு எப்படிங்க கேன்சர் வந்துச்சு? ஒரு சில இடங்கள்ல பார்த்துருக்கேன், அந்த பூனைங்களுக்கெல்லாம் என்னமோ ஒரு கச்சா மாதிரி இருக்கு, அது சாப்பாடாக போடுவாங்க, பார்த்துருக்கேன். அதை சாப்பிட்டுட்டு அந்த பூனைங்க அங்கேயே கிடக்கும். அந்த பூனைக்கு வந்து அதுதான் சாப்பாடு அப்படின்னு அது மனசுலையும் மூளையிலையும் பதிஞ்சிருச்சு. அதுங்களுக்கு மூளை மனசுலாம் இருக்கு, யோசிக்கணும். ஸோ ரொம்ப அதிகமாக நோய் வருது வந்து இந்த வீட்டில் உள்ள பிராணிகள், வீட்டில் வளர்க்குறவங்க. மனுஷன் சாப்பிட்ற சாப்பாடுலாம் அதுங்க சாப்பிடுதுங்க, சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற சாப்பாடுங்க. பிராணிகளோட இயற்கை, நீங்கள் வீட்டில் வளர்க்கிற பிராணிகளாக இருந்தாலும் சரி, காட்டில் வளர்கிற பிராணிகளாக இருந்தாலும் சரி, இல்லை நாட்டில் வளர்கிற பிராணிகளாக இருந்தாலும் சரி, அதோட இயற்கை என்னன்னா, அதுங்களுக்கு இந்த பேக்கெட் பண்ண சாப்பாடு, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற சாப்பாடு, பிராணிகளுக்கு இந்த வெத்தரினர் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, அதெல்லாம் கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஹாஸ்பிட்டல்லாம் இல்லாத காலத்தில் ஒரு காலம், அது ஒரு காலம், ஹாஸ்பிட்டல் இருக்காது, ஸ்கூல் இருக்காது, அது இருக்காது, இது இருக்காது, எதுவுமே இருக்காது. மனுஷன் சுதந்திரமாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ்ந்த காலம். அப்போ வந்து இந்த பிராணிகள் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ மனுஷனுங்க அதை வளர்க்க ஆரம்பித்தாங்க வீட்டில் வச்சு. பிராணிகள் என்னைக்கு நம்ம வாயை திறந்து கேட்டுச்சு, என்னை சலூனுக்கு கூட்டி போங்க, முடியை வெட்டி விடுங்க, பிரைடல் பண்ணுங்க, நகைலாம் அழகுபடுத்தி விடுங்க, அப்புறம் எனக்கு வைரஸ் தடுப்பூசி போடுங்க, கிருமி தடுப்பூசி போடுங்கன்னு பிராணிகள் என்ன கேட்டுச்சு. அதுங்கெல்லாம் ஆரோக்கியமாக தான் இருக்கும், இயற்கையாக அதுங்கெல்லாம் ஆரோக்கியமாக தான் இருக்கும். அதுங்களுக்கு நோய் தடுப்பு சக்தின்னு ஒன்று இருக்குது, அது உடம்புல தான் இருக்கும். மனுஷன் குடிக்கிற அந்த பைப் தண்ணி, டேப் வாட்டர், அதை பிராணிகளுக்கு கொடுத்தீங்கன்னா அதனால கேன்சர் வர வாய்ப்பு. மனுஷன் சாப்பிட்ற சாப்பாடு, இந்த அஜினாமோட்டோ, கிச்சாப்பு, அப்புறம் இந்த ஹைப்ரிட் முட்டைகள், ஊசி போட்ட கோழிங்க, அப்புறம் நம்ம சாப்பிட்ற மேகி மீன், நம்ம சாப்பிட்ற ஆட்டிறைச்சி, ஃப்ரோசன் மீட்ஸ், ஃப்ரோசன் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள், பதப்படுத்தப்பட்ட காய்கறிகள், பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள், இதெல்லாம் பிராணிகளுக்கு கொடுத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன பிரச்சனை வருதோ அதுவும் வரும். இதெல்லாம் பிராணிகள் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் வளர்கிற பிராணிகள் வந்து நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி. எந்த அளவுக்கு நம்ம மேலே அக்கறையும் ஆரோக்கியமும் எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு இந்த பிராணிகள் மேலேயும் நம்ம அக்கறையும் ஆரோக்கியமும் எடுத்துக்கணும். ஓகே, நல்லா கேளுங்க. ஓகே, நல்லா கேளுங்க, நல்லா கவனமாக கேளுங்க. பிராணிகளுக்கு தடுப்பூசிலாம் தேவையில்லை. பிராணிகளுக்கு சலூனில் கொண்டு போய் நீங்கள் முடிவு வெட்டணும், உங்களுக்கு சலூனில் இதை வந்து யாரையும் இது பண்ணி சொல்லலை. நிறைய பேர் லட்சக்கணக்கான பிராணி வளர்க்குறாங்க. நிறையா பூனைங்களுக்கு தனியே சலூன் இருக்கு, சலூன் அழகு நிலையம். நாய்களுக்கு அழகு நிலையம் இருக்கு, குதிரைக்கெல்லாம் அழகு நிலையம் இருக்கு. குதிரையெல்லாம் அழகுபடுத்துறாங்க, முடியெல்லாம் வெட்டி அழகுபடுத்தி இருக்கிறாங்க. ஓகே ஓகே, அப்போ காட்டில் உள்ள குதிரைங்க என்ன சாப்பிடும்? காட்டில் வளர்கிற
காட்டு எருமைகள் என்ன சாப்பிடும்? அதெல்லாம் நல்லா தானே இருக்குது, அதெல்லாம் ஆரோக்கியமாக தானே இருக்குது. காட்டில் வர சிங்கம், புலி, மான், எக்ஸெட்ரா 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 எல்லா மிருகம் நல்லா தானே இருக்குது. அதுங்களுக்கு செல்வனுக்கு போலியே, அதுங்களுக்கு தடுப்பூசி போடலையே, அதுங்களுக்கு இந்த வைரஸை அட்டாக் பண்ணலையே, அதுங்க நம்ம உணவுலாம் சாப்பிடவே இல்லையே. மனுஷனுக்கு சாப்பிட்ற உணவு சாப்பிட்டா மிருகத்துக்கு உடம்பு முடியாமல் தான் போகும். தோல் வியாதி வரும், கேன்சர் வரும், ஓகே, கிட்னி பிரச்சனை வரும், ஹார்ட் பிரச்சனை வரும். அது வந்து ஹார்ட் இருக்குது, மிருகங்களுக்கும் ஹார்ட்னு ஒன்று இருக்குது, இருதயம். மிருகங்கள் இருக்க அது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு அன்பு காட்டும். ஒரு சில மிருகங்கள், எல்லாம் இல்லை. சிங்கம்லாம் அன்பு காட்டும், பசிக்காத போது அன்பு காட்டும். பசிச்சுன்னா கிட்ட போகாதீங்க, அன்பு காட்டாது, ஒம்பாயிரும். ஸோ அப்படி இருக்கும்போது மிருகங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கருத்து என்ன? எனக்கு பார்த்தது சொல்கிறேன், நான் ஒன்றும் கதை கட்டி சொல்லுங்கள். ஓகே, எந்த ஃபில்டரும் பண்ணாமல், எந்த விதமான மேக்கப்பும் போடாமல் சொல்கிறேன். மிருகங்களுக்கு மனுஷங்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவு கொடுக்கக்கூடாது. சூப்பர் மார்க்கெட்டில் வைக்க பேக் பண்ண அப்படி ஜொடி ஜொலிக்குது அந்த பேக்கெட்டில் உள்ள உணவுலாம் கொடுக்கக்கூடாது. அதனால் நல்லது. மிருகங்களுக்கும் நம்ம மாதிரி ஆரோக்கியமான உணவு கொடுக்கலாம். மிருகங்களுக்கும் பழம் சாப்பிடாதீங்க, ட்ரெண்ட் பண்ணலாம். பழங்கள், விதை உள்ள பழங்கள் சாப்பிடலாம். மிருகங்களுக்கும் நல்ல ஒரு ஆரஞ்சு கேக் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், சாப்பிடும். அப்புறம் தான் ஆரஞ்சு, நல்ல விதை உள்ள ஆரஞ்சு வாங்கிட்டு வந்து நல்ல தூய்மையான மாவு, நல்ல குவாலிட்டியான மாவை நீங்கள் சொந்தமாக கூட செய்யலாம். கோதுமை இதை வாங்கி சொந்தமாக கூட செய்யலாம். பிளெண்டரில் அரைச்சி, இப்போ மசாலாத்தூள் அரைக்கிறாங்க, அந்த மாதிரி நீங்கள் மாவையும் அரைச்சி அது ஒரு கேக் செய்யலாம். அது நீங்களும் சாப்பிடணும், மிருகத்துக்கும் கொடுக்கலாம். நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க, உங்களோட வீட்டில் இருக்க அந்த வளர்ப்பு பிராணியாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் அந்த பிராணி வளர்ப்பு பிராணி, பெட்ஸ். ஓகே, அந்த குச்சிங்க்கு சாயங்கான், அப்புறம் அஞ்சிங்க்கு சாயங்கான், அப்புறம் அர்ணாப்க்கு சாயங்கான். இப்போ முயல் பகரை விற்கிறாங்க. சில இடத்துல முயலை வளர்ப்பாங்க, சில இடத்துல பகர் விற்பாங்க. சில இக்வேரியமில் மீனை போட்டு அழகழகாக மீன் வளர்ப்பாங்க. ஒரு சில மீனை பொரிச்சு சாப்பிடுவாங்க. அந்த பொரிச்சு சாப்பிட்ற மீனில் தான் பிரச்சனையே இருக்குது. நீங்கள் வளர்க்குற மீனுக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் நீங்கள் பொரிச்சு சாப்பிட்றீங்களே, அது ஊசி போட்டு வருது. நீங்கள் கெட்டு போகாமல் இருக்க அதை ஸ்டெரலைஸ் பண்ணுறாங்க, ஊசி போடுறாங்க. ஊசி போட்டு அது கெட்டு போகாமல் இருக்க அதை மீனை கொண்டு நம்ம ஃப்ரெஷ் இருக்கிறாங்க, அதை நம்ம சாப்பிட்றோம். நமக்கு அதுலேருந்து உடம்பு முடியாமல் போகுது. ஓகே, மனுஷனுக்கும் சரி, மிருகத்துக்கும் சரி, எல்லாருமே இயற்கையான உணவு சாப்பிட்டா எல்லாமே நல்லா இருக்கும். இந்த மிருகம் உங்கள் குடும்பத்தில் ஒரு வளர்க்குறீங்க, பிராணிங்க ரொம்ப நாள் இருக்கிறோம், அதுக்கு ஏன் ஆரோக்கியமற்ற உணவு கொடுக்குறீங்க? அப்படிலாம் செய்யக்கூடாது. மிருகங்களுக்கும் உணர்வு இருக்குது, அதுங்களுக்கும் வலி வேதனைகள்லாம் இருக்கும். வாயத்தை வந்து சொல்லாதீங்க. என்றைக்கு மிருகம் வாயத்தை வந்து கேட்டு சொல்லியிருக்கு, எனக்கு உடம்பு முடியல, எனக்கு ஊசியை போட்டுட்டாங்க. என்றைக்கு மிருகம் சொல்லியிருக்கு, இந்த சாப்பாடுலாம் எனக்கு கொடுக்காதீங்க, எனக்கு இயற்கையாகவே இறைவன் எனக்கு இயற்கையான உணவுலாம் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் கொடுக்கணும் என்றைக்கு சொல்லியிருக்கு. நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். அந்த மிருகத்தை அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் நீங்கள் அன்பு காட்டிட்டீங்கன்னா அது உங்கள் மேலே அன்பு காட்டுறோம். அதுக்காக இந்த மிருகத்துக்கு சாப்பிட அஜினாமோட்டோ கொடுப்பீங்களா, மயோனீஸ் கொடுப்பீங்களா? அது பசிச்சா சாப்பிடும், நீங்கள் சாப்பிட்றதுனா அதனால சாப்பிடும். உங்களுக்கும் சீக்கிரம் வருது, அதுக்கும் சீக்கிரம் வருது. ஓகே, மயோனீஸ், அஜினாமோட்டோ, கிச்சாப்பு, ரெடிமேட் தொட்டி சென்னாய், அப்புறம் வேற என்ன, சீராப்பு. சில இடத்துல மிருகத்துக்கு ஒயின்லாம் கொடுக்குறாங்க, ஒயின் ஊற்றி கொடுக்குறாங்க. நாய்ங்களுக்கெல்லாம் ஒயின் குடிக்க கொடுக்குறாங்க. என்ன வருது, அதோட நுரையீரல் என்ன வருது? உங்களுக்கு வர பிரச்சனை அதுக்கும் வரும். உங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது, உங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது, அதுக்கும் உடம்புல பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீங்களும் ஆரோக்கியமாக சாப்பிடணும், இந்த மிருகமும். ஸோ ஏன்னா அது உங்கள் வளர்ப்பு பிராணின்னு சொல்கிறத விட குடும்பத்தில் ஒரு ஆள்னு சொல்லு. ஓகே,
யாரோ ஒரு ஆள் டாக்டர்னு சொல்லிக்கிட்டு நான் படிச்சிருக்கேன், மிருகத்தை பற்றி எனக்கு தெரியும். மிருகத்தை பற்றி அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. மிருகங்கள் வந்து நம்ம வீட்டுக்குள்ள அதை நம்ம போட்டி வர வரைக்கும் அது வெளியே இயற்கையில தான் இருக்கும். இயற்கையாக சாப்பிடுவோம். அப்போலாம் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன இந்த உலகம் மாடர்ன் ஆக ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஓகே, மேம்பாடு அடையும். நிறைய ரோடுங்க போடுவாங்க, காடி ஓடும், மோட்டர் ஓடும். அந்த மிருகங்கள் விபத்துக்குள்ளாக வாய்ப்பு இருக்கு. இப்போ பார்த்துருக்கீங்களா, அந்த ஜொஹூர் ஹைவே, இந்த ஹைவேலாம் போகும்போது அங்கே போட்டிருப்பாங்க, பிவே ஆஃப் அனிமல் ட்ரெஸ்பாசிங், பிவே ஆஃப் அனிமல் பாசிங். அதாவது மிருகங்கள் ரோடை கடந்து செல்லும், பார்த்து மெதுவாக போகணும். ஆனால் சில சமயம் நானும் ஹைவேலாம் ஓடுவேன், வண்டி ஓடுவேன். சில சமயம் இதை பார்த்துருக்கேன், குரங்குலாம் அந்த காட்டில் குரங்குலாம் வேகமாக அடிச்சுக்கிட்டு இந்த ரோடை தாண்டி வருங்க. காட்டி வருது, அது பயத்தில் கண்ணு முன்னாடி பேனிக்க அப்படி பத்திரிக்கை ஓடுங்க. ஓடும்போது அடிப்பட்ட ரோட்டில் வந்து கிடக்கலாம் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு கேட்குறதுக்கு ஒரு சோகமான விஷயந்தான். ஆனால் போகும்போது போய் பார்த்து போகலாம். மிருகங்கள்லாம் ரோட்டில் போக வாய்ப்பு இருக்கு. ஏன் நம்ம காடி ஓட்டுக்கிறோமோ, ஒரு குருவி கூட நம்ம காடியை தாண்டி போக வாய்ப்பு தெரியாமல் அதுவே வந்து அடிச்சுக்கிட்டா பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் பார்த்து போகலாம், கொஞ்சம் இறக்கம் காட்டலாம் மிருகங்களுக்கு. சரியா? ஸோ உங்கள் வீட்டு வளர்ப்பு பிராணிக்கு ஊசி போட அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் பேக்கிங்கில் உள்ள சாப்பாடுங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுங்களுக்கு கெமிக்கல் நிறைஞ்ச உணவுகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுங்களுக்கு ப்ரீடில் கூட போகிற அவசியம் இல்லை. அழகு பண்ணி பார்க்குறீங்கன்னா அது ஓகே, முடி வெட்டுறது, அதை அழகு பண்ணுறது, அதெல்லாம் ஓகே, அது உங்கள் இஷ்டம். ஆனால் மிருகங்கள்லாம் கேட்கல. அது இயற்கையாகவே அழகாக தான் இருக்கும். இயற்கையாக அழகாக தான் இருக்கும், இயற்கையாக ஆரோக்கியமாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மிருகங்களுக்கு கொடுக்குறவங்க, வீட்டில் வளர்க்க பிராணிகளை குடிக்கிற தண்ணி அல்காலினாக இருக்கட்டும், இந்த மிருகங்களுக்கு நீ குடிக்கிற தண்ணி, உணவு ஆரோக்கியமான ஆர்கானிக்கான உணவாக இருக்கட்டும், இயற்கையான உணவாக இருக்கட்டும், சுத்தமான மிருகங்கள் வீட்டிலே இருக்கக்கூடாது. அது சுத்தமான காற்று. சில பேர் பார்த்தீங்கன்னா நாயை கொண்டு சாயங்காலத்தில் நடந்து போவாங்க. வெளியே போகும்போது அது பாட்டுக்கு எங்கேயோ போகும் செய்யும். அதுக்கு தான் அப்படி இருக்கு. வீட்டில் இருக்கிறத அது இருக்காது. மனுஷங்களுக்கும் அது ஏற்காது. வீட்டில் இருக்கிறது வீடை கண்டுபிடிக்கலன்னா ஒருத்தன் வீடுன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். ஒருத்தன் கண்டுபிடிச்சான். அவன் கண்டுபிடிச்ச அந்த விஷயத்த, அந்த வீடை பல பேர் அதை பொருளாதாரமாக்கிட்டாங்க, பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ உங்களோட இயற்கை மிருகங்களுக்கு சூரிய வெளிச்சம் தேவை. ஓகே, சில பேர் அது ரீப்ரொடக்ஷன் பண்ணலாம். அதாவது அது வம்சத்தை மிருகங்கள் மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணி குடும்பம் வளர்க்குறது அதுங்களும் உருவாக்கும். ஸோ அது தடுக்கிறதுக்கு பல வேலைகள்லாம் செய்கிறாங்க. அது அவங்களுக்கு சில பேருக்கு சிந்தனை வரல இருக்கு. அது ரீப்ரொடக்ஷன் பண்ணிட்டோம், அது நமக்கு என்ன பிரச்சனை இல்லை? நமக்கு என்ன பிரச்சனை இல்லை? மிருகங்கள் அதுங்க கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி அதுங்க குடும்பத்தை உருவாக்க நமக்கு என்ன பிரச்சனை? சரி, அது அவங்களோட பர்சனல் இஷ்யூஸ். ஸோ மிருகங்களுக்கு கொஞ்சம் அன்பு காட்டுங்க. வீட்டில் கட்டி வச்சு சோறு போட்டால் மட்டும் பத்தாது. கட்டி வச்சு சோறு போடுறது, மிருகங்களை அடைச்சி போடுறது, பறவைகள்லாம் காலை கட்டி அதை பேச வைக்கிறது, அதெல்லாம் வந்து நமக்கு நம்மையே வச்சுக்கிற ஆப். அதுங்களுக்கும் வேதனைகள்லாம் இருக்கும். ஸோ வேதனைப்படுத்தாது. அதுங்க காட்டுக்குள்ளே எப்படி வாழ்ந்துச்சிங்க, அது வந்து இயற்கை. வீட்டுக்குள்ளே கூட்டியிருந்தா முடிஞ்ச அளவுக்கு அந்த மிருகங்களுக்கு ஒரு அழகான ஒரு என்வாயர்மெண்ட்டை உருவாக்கும். குருவிகளா நல்ல ஒரு பெரிய இடமா பார்த்துக்க, குருவிகள் அப்படி அதுங்க பாட்டுக்கு பறந்து போயிட்டு அது பாட்டு வந்துக்கிட்டு. பறவைகள் சரணாலயம் அப்படின்னு ஒன்று இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அங்கே எந்த அடைப்பும் கிடையாது, எந்த கட்டி வைக்கிற பழக்கமும் கிடையாது, எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அந்த பறவைகள் அது பாட்டுக்கு வரும், கண்டம் தாண்டி கடல்லாம் தாண்டிட்டு கடல் தாண்டி வரும், பறந்து போகிறோம், இவ்வளோ உயரத்தில் பறந்து வரோம். அங்கே வந்து இருக்கோம், எல்லாரும் வந்து பார்க்கலாம், ரசிக்கலாம். சில பறவைகள் வந்து சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு போவோம், மனுஷன் கூட நல்லா பாசமாக பழகுங்க.
அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே, ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு பூனையை பார்க்குறீங்க, உங்களுக்கு அப்படியே கிட்ட வரும், கிட்ட வந்து அப்படியே காலை உரசும். எதையும் எதிர்பார்க்காம அன்பு காட்டுற மாதிரி. நாய் கூட பார்க்கலாம், சில இடத்துல கோழி கூட பாசமாக வளர்க்குறாங்க, பார்த்துருக்கேன். சில பேர் மலைப்பாம்பு வளர்த்து கூட பார்த்துருக்கேன். ஓ, சில பேர் அணில் வளர்ப்பாங்க, சில பேர் கிளிகள் வளர்ப்பாங்க, சில பேர் கழுகு கூட வளர்க்குறாங்க. ஸோ மிருகங்களுக்கு நோயை கொடுக்கறது நம்ம அது கொடுக்குற உணவு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துருங்க. மிருகங்களுக்கு ஆரோக்கியமாக உணவு கொடுங்க. சொன்ன மாதிரி அதே தான், ஆல்காலின் வாட்டர்ஸ், நல்ல சுத்தமான தண்ணி. நம்மளும் ஆரோக்கியமாக சாப்பிடணும், நம்மளும் மனுஷனுக்கு. ஓகே, உங்கள் மேலே இந்த அக்கறையே மிருகத்து மேலேயும் காட்டுங்க. வீட்டில் வளர்க்குறீங்க, உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் அப்படி சொல்லிட்டீங்க. ஸோ சில பேர் படம்லாம் பிடிச்சி வச்சுருப்பாங்க, மிருகத்தை படம் பிடிச்சி கூட வச்சு பாசமாலாம் பார்ப்பாங்க. பாசமாகவும் பாருங்கள், அது ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் நீங்கள் அதுக்கு ஊசி போட்டு பண்ணி டாக்டர்லாம் பார்க்குறது அது அக்கறை. உங்களோட அக்கறை அந்த மிருகத்து மேலே உங்களுக்கு இருக்கிற பாசம். ஓகே, அது உங்கள் இஷ்டம். அதை பற்றி நான் ஜட்ஜ் பண்ணல, சொல்கிறது இல்லை. நான் அந்த வளர்ப்பு பிராணிகளுக்கு இந்த டாக்டர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்ல வரல, ஜட்ஜும் பண்ணல. அந்த இங்கே காட்டுற அந்த அக்கறை, அந்த பாசத்தை நான் ஐ டு ரெஸ்பெக்ட் தட், மதிக்கிறேன். ஆனால் உண்மைன்னு ஒன்று இருக்கு. ஓகே, இந்த மிருகங்களுக்கு, வளர்ப்பு பிராணிகளுக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. ஓகே, இயற்கையில் இருந்தால் அதை எப்படி சாப்பிடுங்க? இயற்கையில் எப்படி சாப்பிடுங்க? உணவு தான் ஆரோக்கியத்தை கொடுக்கும். மனுஷனுக்கும் சரி, மிருகத்துக்கும் சரி, உணவு தான் ஆரோக்கியத்தை கொடுக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு நான் ஜட்ஜ் பண்ணல, அந்த மிருகங்களையும் நான் ஒன்றும் சொல்ல டாக்டரை கொண்டு போய் காட்டுறது, செக்கப் கொண்டு போகிறது, அது அவங்களோட பர்சனல், உங்களோட அக்கறை, அதெல்லாம் நான் ஓகே, குட், வெரி நைஸ். ஆனால் அதையும் தாண்டி நிறையா இருக்குது, அதுக்கும் மேலே இன்னும் நிறையா இருக்குது, அதையும் தாண்டி நிறையா இருக்குது. ஓகே, டாக்டர், அந்த வெட்டரினரி டாக்டர் என்ன படித்தானோ அதை தான் அவங்க சொல்லுவோம். ஆனால் அந்த நாய்க்கு, அந்த பூனைக்கு, அந்த கோழிக்கு, அந்த முயலுக்கு, அந்த மானுக்கு, அந்த கோழிக்கு, அந்த கிளிக்கு, எல்லா பிராணிகளுக்கும் அதுங்களுக்கு என்ன வேணும்னு அதுக்கு தெரியும். ஸோ பார்த்துக்கங்க, இது ஒரு சின்ன தகவல் தான். ஓகே, இது ஒரு சின்ன தகவல் தான். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம், ஷேர் பண்ணுங்கள். அதோட முக்கியம், ஷேர் பண்ணுங்கள். அதை விட இன்னும் முக்கியம், இந்த வளர்ப்பு பிராணிகளை கூட ரொம்ப நாள் வச்சு பார்க்கணுமா, ஆரோக்கியமான உணவு கொடுங்க, ஆரோக்கியமான தண்ணி கொடுங்க, சுதந்திரமாக வெளியே விடுங்க. வெளியே விடுறது யோசிப்போம், காடி போவோம், பைக்கு போவோம். ஸோ கைட் பண்ணுங்க. ஓகே, நான் நீங்கள் சொல்கிறத கேட்கும், உங்கள்கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸோ கைட் பண்ணு. சில பேர்களை பார்த்துருக்கேன், ரோடு தாண்டும் போது அப்படி நம்மள மாதிரி ரோடு தாண்டும் போது அப்படியே அழகாக நின்று பார்த்து அவ்வளோ நிதானமாக தாண்டுவாங்க. ஏன் ட்ரைனிங், அவங்களோட வளர்த்து அவங்க ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பூனைகள், நாய்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெளியே லியாராக சுத்தமாக லியார், அதாவது ரொம்ப வைல்டாக, யாரும் வளர்க்க மாட்டாங்க, யாரோட கண்ட்ரோல்லே இருக்காது. அது இன்னும் அலர்ட்டாக இருக்கும். அது தெரியும் எங்கே இருக்கணும். ரோட்லேயே படுத்துருக்கோம், தெரியும் இப்போ காடி வருது, டக்குனுங்க அலர்ட் ஆகிடும், இன்னும் அலர்ட்டாக இருக்கும்.
இயற்கையில் வளர்கிற பிராணிகள் ரொம்ப கரெக்டாக இருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கிற பிராணிகள் தான் ரொம்ப சீக்கிரமாக அடிபடுது, காயப்படுது, நோய் வருது, பிரச்சனைகள் வருது. ஸோ மிருகங்களுக்கு தேவை ஊசியோ, தடுப்பூசியோ, டாக்டர் ட்ரீட்மெண்ட்டோ அது கிடையாது. இது என்னோட கருத்து. அது கிடையாது. உங்களுக்கு தேவை ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான தண்ணி, ஆரோக்கியமான இயற்கையான சூழ்நிலை. ஓகே. குருவிகள்லாம் பிடிச்சி கட்டி வச்சிங்கன்னா சில சமயங்களில் போகும் இந்த பிராணிகள் கடலில் குருவிகள்லாம் வந்து கத்திக்கிட்டே இருக்கும். குருவிகள் கத்திக்கிட்டே இருக்கும், நிற்காம ஓயாமல் கத்திக்கிட்டே இருக்கும். அதுமாதிரி என்ன சொல்ல வருதுங்க? அப்போ எனக்கு ஒரு உணர்வு எனக்குள்ள, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா அப்படி சொல்லிட்டு ஃபன்னி பீப்பிள் அப்படி சொல்லிட்டு ஃபன்னி பீப்பிள் நம்மளே பிடிச்சி கட்டி வைக்கிறாங்க. அவங்களுக்கே சுதந்திரம் இல்லை, நம்மளே பிடிச்சி கட்டி வைக்கிறாங்க. லாக்டவுனில் இருந்திருக்கானுங்க 2020. நம்மளே பிடிச்சி கட்டி வைக்கிறாங்க. நம்மளாம் சுதந்திரமாக இருக்கும். வைரஸ் வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, நம்ம சுதந்திரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தோணுது எனக்கு. ஸோ தட்ஸ் இட். அதே அவ்வளோதான். அதே 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 அவ்வளோதான். பார்த்துக்குங்க. பிராணிகளை உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக பாருங்கள். அவங்களுக்கும் ஆரோக்கியம் வேணும், அதுங்களுக்கும் வலி வேதனைகள்லாம் இருக்கும். சரியா? ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, சந்திப்போம்.